அமெரிக்காவோட உறவு அப்படிங்கிறதே கொஞ்சம் சிக்கலானது தான். அதுதான் நேற்று விரிவாக பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேட் டீலில் என்னென்னலாம் சொதப்பல்கள் செய்வார்கள், சொதப்பல் கிடையாது, பிளான் பண்ணி இந்த ட்ரேட் டீலில் நம்ம கையெழுத்து போட்டதுல இருந்து அடிஷ்னலாக மைலேஜ் உருவருக்கு அமெரிக்கா என்னெல்லாம் சித்து வேலை பண்ணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். நேற்று பார்க்காதவங்க பார்த்துருங்க. நேற்று அங்கே என்னெல்லாம் கோட் பண்ணமோ அதில் கொஞ்சமும் மாறாமல் அன்னை அமெரிக்கா அப்படியே இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். முதல்ல ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணார்கள். அப்புறம் இந்தியா என்னடா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ரிவைஸ் பண்ணியிருக்கார்கள். அதை தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல அண்ணன் அமெரிக்கா ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்டை பார்ப்போம். அதாவது பெரிய அளவு இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் எல்லா ஏஜென்சியையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதில் தான் டீகோடிங் பண்ணி பார்த்தோம். அதே சமயம் இந்த பக்கம் அமெரிக்கா இந்த சித்து விளையாட்டை செய்வான்னு நேத்தே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு செஞ்சுட்டாருங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் பேசி ஒரு புயல் அடிச்சு ஆதரவு எதிர்ப்பு ஆக்சுவலாக என்ன இருக்கு அப்படிங்கிறலாம் நம்ம பதிவு பண்ணோம். அமெரிக்கா அதுக்கு ஒரு விளக்க உரை மாதிரி ஒரு ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. பொதுவாகவே டேட்டா ஷீட் ரிலீஸ் பண்ணி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது புது விதமாக அண்ணன் ட்ரம்ப்புங்கிறனால புதுசா அதுல என்ன இருக்கோ அப்படியே இருக்கு பங்காளியத்துல அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கடைசியில பார்த்தா அதுல முக்கியமானது பல்ஸை ஆட் பண்ணி வச்சிட்டார்கள். அது போக இந்த 500 பில்லியனை ஆட் பண்ணி வச்சிட்டார்கள். இல்லைன்னா அரிசி பருப்புலாம் நாங்க வாங்குறேன்னே சொல்லையடா, அதான் இங்க விளைஞ்சு தள்ளுதே, நாங்க தானே ஊருக்கே ஏற்றுமதியில நம்பர் 1 அப்படின்னா, இல்ல இங்க பாரு டேட்டா ஷீட்ல இருக்குன்ட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. அது போக 500 பில்லியன் டீல் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளும் இணைந்து அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஒரு ரோட் மேப் போட்டு போனோம். ட்ரம்ப் தான் ரோட் மேப்பே இருக்காது, அவரு தூங்கி எந்திரிச்சு மனசுல என்ன தோணுதோ செஞ்சுட்டு போயிடணும். ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒன்று, ஃப்ளைட்டில் ஏர்பஸ்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒன்று, திருப்பி இறங்கும்போது வேற ஒன்றுன்னு போயிடுவார். அதுக்கடுத்து அவர் கால்ஃப் விளையாடுற மூடுக்கு போயிடுவார். அதனால இதோட அப்டேட் கட் ஆயிரும். வேற விஷயத்த அதே மாதிரி ரிட்டர்ன்ல வரும்போது செய்வார். அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் தான். அதனால இந்த 500 பில்லியனை விடுவாரான்னு கேட்டா 500 பில்லியன் இந்தியா வாங்கும் அப்படின்னு சொன்னார்கள். காமர்ஸ் மினிஸ்டர் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் உறுதி பண்ணுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, டேய் வாங்குறோம் அப்படிங்கிறது தான், வாங்கியே தீருவோம் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா வாங்குறோம். அது போக ஏர்பஸ் அது இதுன்னு பெரிய பெரிய ஐட்டம் சட்டுன்னு வேல்யூ கூடி போயிடும். அப்படி வாங்கும்போது ஏற்கனவே நம்ம பெரிய நிறைய பிளேயர்கள் வச்சிருக்கோம், அதனால நெகோசியேஷன் நடக்கும், ரேட் கட் வரும், அதில் இந்தியா மைலேஜ் எடுக்கும் அப்படிங்கிறத நேற்று நம்ம விரிவாக பார்க்கும்போது இல்லை 500 பில்லியன் வாங்கியே ஆகுது இந்தியா, இதுதான் ஃபேக்ட் ஷீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு விட்டார்கள். இப்போ அமெரிக்கா ரிலீஸ் பண்ண ஃபேக்ட் ஷீட் உண்மையா அப்படின்னு கேட்டால் அண்ணன் அமெரிக்கா பெரிய ஆளு, அவன் எதை சாதிச்சானோ அதை தான் சொல்லுவான். இல்லாட்டி செனட்டு காங்கிரஸ்ல அவன் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க தெரியுமா அப்படிம்பாங்க. உண்மைதான், நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த விவகாரத்தை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நேத்து ஏதோ பெரிய ட்ரையல் மாதிரி நடத்தியே கிழிச்சுட்டியா அப்படின்னு நம்ம அவனுங்களை பார்த்து கேட்கக்கூடாது. அதுல ஒன்றும் இருக்காது. ஏன்னா செனட்டு காங்கிரஸ் ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட்ல எல்லாரும் சரிபாதி இருப்பாங்க. கடைசியில ஓட்டு போட்டு ரிப்பப்ளிக் அந்த இடத்துல என்கொயரியை சந்திச்சா அதுல ஒன்றும் பண்ண முடியாத அளவு பண்ணிடுவாங்க. டெமோக்ராட் அந்த இடத்துல என்கொயரியை சந்திச்சா அதுல ஒன்றும் பண்ண முடியாதபடி பண்ணிடுவாங்க. என்ன ஒன்று, ஃபுட்டேஜ் மட்டும் ஆக்ரோஷமா வரும். சரி, அது உள்ளூர் அரசியல் நமக்கு தேவையில்ல, வச்சுக்கட்டும். ஆனா இப்ப ஃபேக்ட் ஷீட்டை தப்பா வெளியிட வாய்ப்பு இல்லைல்ல. அண்ணன் அமெரிக்கா உள்ளதானே சொல்லியிருப்பா அப்படின்னா இந்த மாதிரி சித்து விளையாட்டை செய்வாங்கிறதா நேத்து நம்ம பதிவு பண்ணோம். சித்தப்பு எங்களுக்கு சூது தெரியும் அப்படிங்கிறத நேத்து பதிவு பண்ணது. ஏறக்குறைய அதே தான் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த முக்கியமான இந்த 2 வார்த்தை அப்படிங்கிறது ஏற்கனவே பிப்ரவரி 12 என்னமோ ஸ்ட்ரைக் அறிவிக்கிறார்கள் ஃபார்மர்கள். இல்ல நம்ப முடியாது, நீங்க பல்ஸையும் கொண்டு வந்துடுவீங்க, உங்க பல்ஸை பிடிச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு. பார்த்தா அதற்கு அண்ணன் அமெரிக்கா கொளுத்தி போட்டோன்னே ஜிவ்வுன்னு ஏறும்ல, அதுக்குள்ள டெல்லி அடிச்சிருச்சு. டெல்லி அடிச்சதோட இதான் திருப்பி கரெக்ஷன் பண்ணி ஃபேக்ட் ஷீட்டை விடுறாங்க. இதுக்கு டேட்டா ஷீட்னே விட்டு தொலைச்சிருக்கலாம்ல, இல்ல ப்ரூஃபை சரி பார்த்து பிரிண்ட் காமிச்சு தொலைச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம அவனை பார்த்து கேட்கலாம். யார்? அண்ணா அமெரிக்காவை பார்த்து கேட்கலாம். ஆனா உலக அரசியல்ல ஜட்டி போட்டு ஓடக்கூடிய குட்டி குழந்தை கூட தெரியும் அவன் வேணும் தாண்டா எழுதுனான், அவன் உண்மையிலேயே ஒரு நூலை விட்டு பார்க்கறான்டா அப்படிங்கிறது. அப்ப நம்ம போய் கேட்டு புண்ணியம் கிடையாது. அவன் நூலை விட்டு பார்த்தா நம்ம நூலை வெட்டிட்டோம். கூப்பிட்டு மிதின்னு டெல்லி மிதிச்சோன்னே
திருப்பி அன்னை அமெரிக்கா அதை திருப்பி மாடிஃபை பண்ணி ஃபேக்ட் ஷீட்டை ரிலீஸ் பண்றார்கள். இந்த தடவை அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. இந்தியா 500 பில்லியன் வாங்குறதுக்கு தயாராகும், அதாவது தேவைப்படுறத பூரா வாங்குவோம், டார்கெட்டு 2030 வரை வரும் அப்படின்னு அந்த ஒரிஜினல் வார்த்தை போய் உட்கார்ந்துக்குச்சு. அதே மாதிரி சேட்டைன் பல்ஸ் அப்படிங்கிறதும் மிதிப்பட்டு போயிடுச்சு, அந்த வார்த்தையும் தூக்கிட்டாங்க, அதை ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த 500 பில்லியன் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்றதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இது ரெண்டு இல்லவே இல்லை. முக்கியமான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல அமெரிக்காவோட வருகை கிடையாது. அதே மாதிரி 500 பில்லியன் அமெரிக்காவில் வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. நல்ல ப்ரைஸு தந்தேன்னா கூடுதல் பர்ச்சேஸ் ஆர்டர் வரும். ப்ரைஸு தராமல் நொலநாட்டியம் பண்ணேன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் உனக்கு வராது, கோட்டேஷன் ரிஜெக்டட் போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுருவோம். இந்த நம்ம ஊர்ல ரயில்வேல எல்லாம் திடீர்னு கோட் அனுப்புவார்கள், என்ன வேணும், பீரோ வேணும் அப்படின்னு. ரயில்வேக்கு எதுக்குங்க பீரோ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். பீரோ செய்யற அம்புட்டு கம்பெனி பேரையும் அட்ரஸையும் எடுத்துருவார்கள். ஒரு கோட்டை ரெடி பண்ணி இது எங்களோட ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கெல்லாம் ப்ரைஸ் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி அம்புட்டு கம்பெனிக்கு சகட்டு மேனிக்கு, அது ஒத்த பீரோவா இருந்தாலும் சரி, 1000 பீரோவா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி பீரோ செய்யற குட்டி கம்பெனியா இருந்தாலும் சரி, 1000 கம்பெனி பீரோ செய்யற பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, லிஸ்ட்டை எடு, பிரிண்ட் அவுட் எடு, மடிச்சு உள்ள வை, ஸ்டாம்பை விட்டு அனுப்பிவிடு அப்படின்ட்டுருவார்கள். அதே மாதிரி அந்த கம்பெனிகளும் அதுல ஃப்ரம் அட்ரஸ் ரயில்வேன்னு பார்த்தோன்னே உள்ள கோட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்பைக்கு போட்டுருவார்கள். இதுவும் ஒரு காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போலதான் ஆக்கிவிடுவோம். ஒழுங்கா ப்ரைஸோட வரல அப்படின்னா உன் ப்ராடக்ட் ஒன்னே வாங்குறதுக்கான டிஸ்கஷன்லேயே உட்கார மாட்டோம் அப்படிங்கிறதான் சாராம்சம். இப்போ திரும்பி ஒயிட் ஹவுஸ் ரிலீஸ் பண்ண மாடிஃபை ஷீட்ல இது பூரா கரெக்டா வருது. அப்ப கையெழுத்து போடுற வரை இந்த மாதிரி அக்கப்போர்கள் தினமும் இருக்கும். தினமும் இருக்குங்கிறத காட்டிலும் ட்ரம்ப்புங்கிறனால எந்த நிமிடத்துலயும் இருக்கலாம். இந்த ஆள் திடீர்னு பகல்லையும் ஆக்டிவா இருப்பான், நைட்லயும் ஆக்டிவா இருப்பான். அதாவது அவர்களுக்கு பகல்னா நமக்கு இரவு, நமக்கு இரவுனா அவர்களுக்கு பகல். ஆக மொத்தம் நம்மள 24x7 என்னத்தையாச்சும் ஒரு அப்டேட்டை போட்டு ஆக்டிவா இருக்க வைக்க ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டார். இப்ப ஈரான் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தட்டி எந்திரிச்சாதான் கொஞ்சமாச்சும் மனுஷன் ஃப்ரீயா இருப்பார். ஆனா இந்த ட்ரேட் டீல்ல இது பூரா எதிர்பார்த்தது. இது நடந்தே தீரும்னு நேத்து நம்ம பதிவு பண்ணோம், இமீடியட்டா நடந்துருச்சு. இப்ப மறுபடியும் மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். இன்னமும் மார்ச் 2ஆம் வாரத்திலோ 3ஆம் வாரத்திலோ கையெழுத்து. அதுவரை இந்த மாதிரி 1000 விஷயங்கள் உள்ளுக்குள்ள பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல அடுத்தடுத்த கிளாரிட்டி வரும்போது நம்ம வழக்கம் போல இங்க விரிவா பார்ப்போம். மறுபடியும் சொல்றோம், நேத்து பார்க்காத வீடியோ இதே டாபிக் தான், பார்த்துருங்க. காரணம் அதுல இன்னைக்கு நடக்கிற அம்புட்டையும் அதுல கொட்டி இருக்கும். அப்ப நாளைக்கு நடக்க போறதெல்லாம் இன்னைக்கு கொட்டிட்டோமான்னு கேட்கக்கூடாது. இது வேற பேட்டர்ன்ல போயிருக்கு. இதை காட்டிலும், அதாவது இந்திய அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் டீல் சுவாரஸ்யத்தை காட்டிலும் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. அதை இன்னும் கொஞ்ச நேரத்திலயோ இல்ல நாளைக்கோ ரிலீஸ் பண்றோம். பாகிஸ்தான் விவகாரம். நண்பர்கள் மறக்காம வந்து பார்த்துருங்க.